I want to ask Mr. Stalin, what has he done to create high quality infrastructure in the state of Tamil Nadu? Despite, and please mark my words, despite the tax devolution being doubled under Prime Minister Modi's government in the last 10 years compared to what they were receiving, what Tamil Nadu was receiving when DMK was there in government in the center. DMK, Congress, all these parties, the UPA government, DMK was a part of that. We have doubled the tax devolution to Tamil Nadu. Where has that money gone? இந்தியாவுடைய கடன் முன்னால எவ்வளவு இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு 160 லட்சம் கோடி ரூபாயை ஒன்றிய அரசு கடன் வாங்கி இருக்கிறது. அது யார்கிட்ட வாங்கியிருக்கு? வெளிநாட்டில் வாங்கியிருக்கு, எல்ஐசியில் வாங்கியிருக்கு, ஸ்டேட் பேங்க்ல வாங்கியிருக்கு. ஒரு கோடி 2 கோடியில் 160 லட்சம் கோடி வாங்கி இருக்கக்கூடிய நீ தமிழ்நாட்டை பற்றி கேட்பதற்கு எந்த விதமான தார்மீகமான ஒரு ரைட் உரிமையும் கிடையாது என்பதை முதல்ல நாம வைக்க வேண்டிய கேள்வியாக சொல்றோம். மென்ரேகா, அந்த மென்ரேகாவிலையும் இன்றைக்கு மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை குறைத்திருக்கிறார்கள். இவை எல்லாத்தையும் துண்டு விழுகிற பணத்தை பூரா ஒரு மாநில அரசு கொடுக்கணும், எதற்கும் கொடுக்க மாட்ட. நீ கடன் கோடிக்கணக்கில் ஊரை சுத்தி நீ கடன் வச்சிருப்ப, கேட்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குங்கிறத இந்த விஷயத்துல நான் சொல்ல விரும்புறேன். வணக்கம். பிஜேபியின் தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவரிடம்தான் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே கை கட்டி நின்றது. ஏடிஎம்கேவின் அந்த அப்பர் ஹேண்ட் இருந்த காலம் போய் இன்னைக்கு பிஜேபியின் அப்பர் ஹேண்டாக மாறிவிட்டது. இதே நேரத்தில் பியூஷ் கோயல் ஆளும் கட்சி மீது ஒரு ஆழமான ஸ்ட்ரைக்கை அடித்திருக்கிறார். என்ன? தமிழ்நாட்டின் கஜானா முற்றிலுமே அழிக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டின் கஜானாவிலிருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வாங்கியிருக்கிறார் எம்.கே. ஸ்டாலின். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? குடும்ப அரசியல், மிஸ்மேனேஜ்மெண்ட், டிஎம்கே உடைய ஃபெயிலியர், அனைத்தையுமே ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டால் கூட இதற்கான ஃபேக்ட் செக்கை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே மட்டும் நிற்கவில்லை. தமிழ்நாடு கஜானா முற்றிலுமே அளிக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசாங்கம் 76,000 கோடி ரூபாயை வெறும் வட்டியாக செலுத்தி வருகிறது. 2014-15 ஆண்டு தமிழ்நாட்டின் மீது இருந்த கடன் 1,78,000 கோடி ரூபாய். 2016 ஆண்டு இதே கடன் தொகை அதிகரித்து 2,28,000 கோடி ரூபாயாக உயர்கிறது. மார்ச் மாதம் 2024 ஆண்டு இந்த கடன் தொகை 8,34,000 கோடி ரூபாயாக உயர்கிறது. அதாவது ஜிடிபியிலிருந்து ஒரு 26.41%. 2025-26 ஆண்டு இதற்கான ரிவைஸ்ட் கொட்டேஷன் வெளிவந்திருக்கிறது. அந்த ரிவைஸ்ட் கொட்டேஷன் 9,55,000 crore rupees. 2026 and 27 ப்ரொஜெக்ஷனும் வெளிவந்து விட்டது. அந்த ப்ரொஜெக்ஷன் 10,71,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் மீது கடன். அனைத்துமே ஃபேக்ட்ஸ், நாங்களுமே செக் செய்து விட்டோம். ஆனால் இந்த இடத்துல இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய எக்கனாமி ஸ்டேட் வாரியாக நீங்க பார்த்தீர்கள்னா அது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 35-36 லட்சம் கோடி ரூபாய். அப்ப இதுல இருந்து இந்த கடனை நீங்க பார்த்தீர்கள்னா முக்கியமாக 2021-22 ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் ஒரு மிக பெரிய கடனை தமிழ்நாடு வாங்கியதாகவும் அங்கிருந்து இந்த ப்ரொஜெக்ஷன் 2026-27 ஆண்டு வரை 26.1% ஸ்டெபிளைஸ்ட் ஆனதாகவும் கூறி வருகிறார்கள். ஆனால் இதை அடுத்து நீங்க ஒட்டுமொத்த ஸ்டேட்டுடைய ஜிடிபியிலிருந்து இந்த 10 லட்சம் கோடி ரூபாயை நீங்க வகுத்து பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய கடன் ஜிடிபியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 23-24%. ஆனால் அதே நேரத்தில் நரேந்திர மோடியின் அரசாங்கம், பியூஷ் கோயல் அவர்கள் எதை டிஃபென்ஸ் செய்ய பார்க்கிறாரோ
அவரே தான் வீசிய வலையில் சிக்கிக் கொண்டார். எப்படி? அதை நீங்க பாருங்கள். 2013-14 ஆண்டு ப்ரீ மோடி எராவில் இந்தியா மீது இருந்த கடன் தொகை 55.87%. I'm repeating again, தமிழ்நாடு மீது 23 to 24% of the GDP அங்கிருந்து கடன் இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் வாங்கி கடனை பாருங்கள். 25 and 26ல இது 197.18 லட்சம் கோடி ரூபாயாக உயர்கிறது. 2026-27 ஆண்டு, அதாவது பட்ஜெட் ப்ரொஜெக்ஷனை மட்டும் பார்த்தீர்கள்னா இந்த தொகை 214.82 லட்சம் கோடி ரூபாயாக உயர்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் ஜிடிபியோடைய ரேஷியோ எந்த லெவல் உயர்ந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா அதே அளவில் ஜிடிபிக்கு எதிராக கடனும் உயர்ந்திருக்கிறது. அதாவது ஜிடிபியிலிருந்து 80%, 80% ஆஃப் இந்தியன் ஜிடிபி இஸ் இன் டெப்த். ஒரு பக்கம் தமிழ்நாடு 24%, 23%, இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் 80%. அவர் கூறுவது ஏதோ 10 லட்சம் கோடி ரூபாய். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு புதிய இண்டஸ்ட்ரீஸ்களை கொண்டு வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் நீங்க பார்த்தீர்கள்னா நம்பர் 1 இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் தமிழ்நாடு. 38,000 ஃபேக்டரிஸ் இங்கே இருக்கிறது. இன்னும் பல ஃபேக்டரிஸ்கள் வருகிறது. அதற்காக டிஎம்கே எந்த விதமான ஊழலும் செய்யவில்லை என்றெல்லாம் இங்கே கூறவில்லை. நிச்சயமாக ஊழல் நடந்தது. ஆனால் நீங்க என்ன செய்தீர்கள்? இந்த 12 ஆண்டுகளில் இந்த நாட்டின் மீது, நாட்டுடைய வருமானத்திலிருந்து 80% நாட்டை கடனாளியாக மாற்றிவிட்டீர்கள். இன்னைக்கும் 80 கோடி மக்கள் ராஷன் கடைகளில் வரிசையில் நிற்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடையாமல் அவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி தான் வருகிறார்கள். வட இந்தியா எந்த அளவில் ப்ராக்ரெசிவான ஸ்டேட்டாக எடுத்து வைத்திருக்க வேண்டுமோ, வட இந்தியாவில் எந்த விதமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுமோ, இன்னைக்கு அவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டை நாடிதான் வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு மற்றும் இந்த டெவலப்மெண்ட் எடுத்துக்காட்டவில்லை, வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. அப்போ பியூஷ் கோயல் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ட்விஸ்ட் செய்து எடுத்து காட்டியிருக்கிறார் என்கிற இந்த விஷயத்துடன் இந்த பதிவில் நாம் ஆழமாக போக போகிறோம். இந்த பதிவில் ஹிந்தி திணிப்பை பற்றி பேச போகிறோம். எப்படி அடானியோடைய கடனை மன்னித்து விடுகிறார்கள், எப்படி ஒரு விவசாயியோட கடனை கட்டாயப்படுத்தி அவர்களை செலுத்த சொல்கிறார்கள். NCRBயோட ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். ஒரு வருடத்திற்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கார்ப்பரேட் தற்கொலை செய்தார்கள், எத்தனை கார்ப்பரேட் நபர்கள் சிறைக்கு சென்றார்கள். அனில் அம்பானியுடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து அடானிக்கு எதிராக ஒரு வாரண்ட் வெளிவந்திருக்கிறது. அம்பானி அவர் மீதும் ஏராளமான கடன். ஆனால் அவர்கள் சேஃப்கார்டு. இந்த அனைத்து விஷயத்தையுமே நாம் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன் ஒரு சரி, டெமோக்ராட்டிக் தமிழன் இந்த சேனலை ஐயா நடத்தி வருகிறார். தயவு செய்து அந்த சேனலையும் போய் அந்த சேனலையும் நீங்க சப்போர்ட் செய்தால் ஒரு ஊக்கமாக இருக்கும். இது போன்ற பல்வேறு செய்திகள் அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்திலும் பகிர்ந்து வருகிறார். அதையும் போய் நீங்க பார்க்கலாம். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கமெண்ட் ஆக எழுதிவிடுங்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். காரணம், நாங்க தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகிறோம். ஐயா வணக்கம். ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய கடன் தொகையை வைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வாய் வார்த்தையாக பியூஷ் கோயல் அவர்கள் நடத்தி வருகிறார். ஆனால் அதே நேரத்தில் பியூஷ் கோயல், நரேந்திர மோடி அவர்கள், பிஜேபி அரசாங்கம் வாங்கிய கடனை பற்றி அந்த விளக்கத்தை எதற்காக கூறவில்லை? இல்ல, ரொம்ப பேசும்போதே அவ்வளோத்தையும் விளக்கமா சொல்லிட்டீங்க. நல்ல ஒவ்வொரு படியா நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் அதில் கூடுதலாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பியூஷ் கோயல் சொன்னதுல முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படி இருக்கிறதுனால வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியே விடணும்னு கேட்குறாங்க. அது யார் கேட்குறா? ஒன்றிய அமைச்சர் கேட்குறார். அப்போ
ஒருத்தன் எப்பா நீ வந்து தண்ணி அடிக்காத நல்லவனா இருன்னு சொன்னா அவன் தண்ணி அடிக்காம அவன் நல்லவனா இருக்கணும். ஒரு அயோக்கியன் ஒரு குடிகாரன் இன்னொருத்தனை பார்த்து பேசுறதற்கான எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது. அவனை பத்தி என்ன நிலவரன்னு தெரியுமா அவனுக்குங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் உள்ள 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய நிலைமையில இவர் நம்ம ராகுல்ஜி சொன்னார் வந்து அதாவது இந்தியாவிலேயே நம்பர் 2வது மாநிலமா இருக்குங்கிற சொல்ல அந்த தொழில்துறை வளர்ச்சியிலையும் மற்ற ஜிடிபியிலையும் இருக்குங்கிறத சொன்னாங்க. ஆனா கூடுதலாக பாருங்க, இந்தியாவிலேயே அதிகமாக அதாவது கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அல்ல. அது நாம் அது 2வது மாநிலமா 3வது மாநிலமா இருக்கலாம். ஆனா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவுடைய கடன் முன்னால எவ்வளவு இருந்தது இன்றைக்கு எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு 160 லட்சம் கோடி ரூபாயை வந்து ஒன்றிய அரசு கடன் வாங்கி இருக்கிறது. அது யார்கிட்ட வாங்கியிருக்கு? வெளிநாட்டுல வாங்கியிருக்கு, எல்ஐசியில வாங்கியிருக்கு, ஸ்டேட் பேங்க்ல வாங்கியிருக்கு. ஒரு கோடி 2 கோடியில 160 லட்சம் கோடி வாங்கி இருக்கக்கூடிய நீ தமிழ்நாட்டை பற்றி கேட்பதற்கு எந்த விதமான தார்மீகமான ஒரு ரைட் உரிமையும் கிடையாது என்பதை முதல்ல நாம வந்து வைக்க வேண்டிய கேள்வியாக வைக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இது பேசியாகணும். 1. 2வது, எங்களுக்கு சேர வேண்டிய ₹1 29 பைசாவை கொடுத்துக்கிட்டு மிச்சம் அதாவது எவ்வளவு 81 பைசா 71 பைசாவை நீ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில எங்களுக்கு ஏது காசு, எங்களுக்கு வரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டுட்டு எல்லா பணத்தையும் சுருட்டிடுற அப்படிப்பட்ட நீ கேட்கலாமா அப்படிங்கிற கேள்வியும். இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டியில மாநிலங்களுக்கு எவ்வளவு ரேஷியோ கொடுக்கணும், அந்த பங்கை நீ அளித்தாலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்திருக்கும். அந்த ஜிஎஸ்டியில எங்கிட்ட உள்ள பணத்தை பூரா வாங்கிட்டு அதுல எங்களுக்கு சேர வேண்டிய ஷேரையும் கொடுக்கல, எங்களுக்கு வர வேண்டிய அதாவது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கையும் கொடுக்கல. இது மட்டுமல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒவ்வொரு புயல் அடிக்கும் போதும் ஒவ்வொரு டிசாஸ்டர் ஏற்படும் பொழுதும் அந்த புயலானாலும் வெள்ளக்காடாக இருந்தாலும் அதற்கு செலவழிக்க வேண்டிய பணம் முழுக்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்க வெளியே 2000 கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் கேட்டா இந்தாப்போ பிச்சை காசு 200 கோடி ரூபான்னு கொடுக்கக்கூடிய நீங்கள் இதை பத்தி கேட்கலாமா? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? நம்ம இதுல சொல்லுவாங்க, நாக்கு மேல பல்ல போட்டு நீ கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன ரைட் இருக்கு அந்த மாதிரி கேட்குறதுங்கிற கேள்வியை இன்றைக்கு மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் அந்த விஷயத்தை வந்து முன்வைத்தாக வேண்டும் மக்கள் சார்பாக அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கு சொல்லி ஆகணும். அது போல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பணம்னு கொடுக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பணத்துல கூட அதாவது மாநிலம் எவ்வளவு கொடுக்கணும், மத்திய அரசு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த ரேஷியோவையும் கூட்டிட்டாங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ரேஷியோவையும் குறைச்சிட்டாங்க. அதுபோல 100 நாள் விவசாய திட்டம் சொல்றோமே மென்ரேகா, அந்த மென்ரேகாவிலையும் இன்றைக்கு மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை குறைத்திருக்கிறார்கள். இவை எல்லாத்தையும் துண்டு விழுகிற பணத்தை பூரா ஒரு மாநில அரசு கொடுக்கணும், நீ எதற்கும் கொடுக்க மாட்ட, நீ கடன் வந்து கோடிக்கணக்கில் ஊரை சுத்தி நீ கடன் வச்சிருப்ப, கேட்கறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குங்கிறத இந்த விஷயத்துல நான் சொல்ல விரும்புறேன். வருமானம் ₹100 என்றால் 80 ரூபாய் கடனாக மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. வருமானம் ₹100 இருந்தால் 24 ரூபாய் தமிழ்நாடு கடனாக வைத்திருக்கிறது. இதுதான் பேலன்ஸ். ₹100 24 ரூபாய். அதாவது உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கும்போது அந்த கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம். ஆனால் வருமானத்திற்கும் மேல கடன் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை நரேந்திர மோடி அவர்கள் தான் கண்டுபிடித்திருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்திற்கு நான் உங்களை இழுத்து செல்ல போகிறேன். ட்ரக்ஸ் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்துவிட்டதாக ஒரு செய்திகளை நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக ட்ரக்ஸ் ஒழிக்கப்பட வேண்டும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கும்
ஒரு கிரிட்டிக்கலான அலிகேஷன் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் மீது இருக்கு. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டை நான் தயாரிக்கிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த ரிப்போர்ட்டை போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த ரிப்போர்ட்டருக்கான ஒரு லிங்கை நான் பேர்ல கொடுத்துருக்கேன். எங்க இருந்து இந்த ட்ரக்ஸ் சப்ளை ஆகும்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 2 இடங்கள். ஒரு பக்கம் குஜராத் போர்ட், முத்ரா போர்ட். முத்ரா போர்ட்ல பிடிபட்ட போதைப் பொருட்களுடைய விலை மற்றும் எத்தனையோ கோடி ரூபாய். அடானி மீது ஒரு சிறிய எஃப்ஐஆர் கூட போடப்படும். இன்னொரு பக்கம், இந்த பக்கம் போறவர்கள்லாம் ஈஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் பக்கத்துல இருந்து மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, அந்த சைட்ல இருந்து இது வருகிறது. நேபாள் அந்த வழியாக, நார்த் ஈஸ்ட் வழியாக இந்தியாவிற்குள் வரக்கூடிய சப்ளை. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக, முத்ரா போர்ட் வழியாக வரக்கூடிய இந்த சப்ளை. இந்த 2 பக்கத்துகளிலும் நீங்க பாருங்க, யாருடைய கையில் இருக்கிறது? எந்த இடத்துல இருந்து இந்த போதைப் பொருட்கள் வருகிறது? And definitely there is a failure of Tamil Nadu police also. There is a failure of Tamil Nadu government also. I don't disagree with this. But to control the drugs supply in India, அனைத்து மாநிலங்களுமே ஒன்று கூடி மத்திய அரசாங்கத்தோட உதவியுடன், இன்டெலிஜென்ஸோட உதவியுடன் இதை தடுத்து நிறுத்தணுமா, நிறுத்தக்கூடாது. மும்பை, மகாராஷ்டிராவில் தான் இந்த நார்கோட்டிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. பிஜேபியின் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதற்கான கிளைகள் தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிறது. அப்போ மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த நார்கோட்டிக் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களில் தான் இருக்கிறது. இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு, இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை பார்த்தேன். பிஜேபியுடைய எலெக்ஷன் ப்ராபகண்டா. பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த அளவில் குடிகாரர்கள், போதைப் பொருட்கள் அதிகரித்து விட்டது, எந்த அளவில் போதை மயக்கத்தில் பெண்களை போட்டு அடித்து வருகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. Just show me. தமிழ்நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக நான் வசித்து வருகிறேன். நீங்க வட இந்தியாவிற்கு போனீர்கள்னா பெண்களால் ரோட்டில் நடமாட முடியும். தமிழ்நாட்டிலும் இன்சிடென்ட் நடந்திருக்கிறது, வட இந்தியாவிலும் இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு பெண்மணி ரோட்டில் நடந்து போனாலே 4, அது வயதெல்லாம் பார்க்க மாட்டார்கள், 70 வயது வயதான மூதாட்டி போனாலும் என்ன, 16 வயது பெண் போனாலும் அப்படியே கார் ஓரம் கட்டி நிறுத்திட்டே போவாங்க. Because they think if a woman is walking, they can call. I have not seen that in Tamil Nadu. Personally, I have not seen that in Tamil Nadu. இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள், கல்வி அறிவு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தமிழ்நாட்டில் வரும்போது இந்த ரோடு சிக்னல்களை பார்த்தேன்னா, பைக் அந்த சிக்னல்ல நிக்க மாட்டேன். சிக்னல் விழுகிறதுக்கு முன்னாடியே they used to go. ஹாங்க் சத்தம் கேட்கும். இன்னைக்கு நான் வட இந்தியாவுக்கு போகும்போது அதே ஹார்ன் சத்தம் காது கிளிய கேட்கும். வண்டி ஓட்டவே முடியாது. பம்பர் டு பம்பர் வண்டி போயிட்டு இருக்கோம், போன்னு அடிச்சுட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் 15 years what I'm seeing in Tamil Nadu, மேபி வட இந்தியாவிற்கு அடிக்கடி போயிட்டு வர்றவங்க இதை கனெக்ட் பண்ணுவேன். சென்னையை பொறுத்த வரைகள் அந்த ஹாங்கிங் சத்தம் வட இந்தியாவிலிருந்து ஒரு 2% நீங்க கேட்டால் கூட பெரிய விஷயம். பீப்புள் ஆர் நாட் ஹாங்கிங். டிராபிக் சிக்னலை மீறக்கூடிய நபர்கள் மிகவும் குறை. நவ் people got civic sense. This is what Tamil Nadu had done. This is my personal experience, what I have seen in the last 12 to 15 years. ஐயா, ஹிந்தி திணிப்பை பற்றி மிக ஆழமாக பல இடங்கள்ல இன்னைக்கும் பிஜேபி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தி எனக்கு நல்லா பேச தெரியும். என்னுடைய குழந்தையும் நான் ஹிந்தி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் ஹிந்தி படிக்கலாம், அதில் எந்த விதமான மாற்றம். ஆனால் ஹிந்தியை கட்டாயப்படுத்தி இதை படித்தால் மட்டும்தான் நீங்க நாட்டில் வாழ முடியும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பது, மும்மொழி கொள்கையை குழந்தைகளுக்கு மீது எடுத்து வைப்பது எந்த விதத்தில் நியாயம்?
ஹிந்தி திணிப்புன்னு சொல்லும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் தான் வந்து இந்த ஹிந்தி திணிப்புங்கிறத வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே செயற்கையாக இவர்கள் அப்படி அந்த பாலிடிக்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த போராட்டம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்றைக்கு நேற்று வந்ததில்லை. அது கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாவே இங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கிறது. ஒரு உலகத்திலேயே திணிப்பு போராட்டம். ஹிந்தியை நேசிக்கக்கூடிய நபர்கள் பல பேர் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். ஆமா, அதாவது ஆதிக்கம், அதாவது 100 ஆண்டுகளுக்காக மேலாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. உலகத்திலேயே ஒரு மொழியின் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இன்றைக்கு வேற எங்கேயுமே நடந்தது இல்லைங்கிற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பா சொல்றதாக இருந்தா, அதாவது கடந்த 100 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 8 முறை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழகத்துல 1938, 1945, 38லயே முதல் போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. 45, 1947, 1949, 1952, 1959, 1965, அடுத்தது 1983, இப்படி 8 முறை இந்த பெரிய அளவிற்கு இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு குவிமையமான போராட்டம். இது அல்லாமல் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களின் மீது, மாணவர்கள் மீது திணிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எதிராக இந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமா சில ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, இந்த அந்த பால்வள நிறுவனத்துல கூட அந்த பேர் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, தயிருக்கு தஹின்னு எழுதியிருந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இன்னும் வந்து எந்த அளவிற்கு நடுவண அரசுல உள்ள, அதாவது ஒன்றிய அரசில் உள்ள அந்த சென்ட்ரல் போர்சஸுக்கு வந்து தமிழ்நாட்டுக்காரன்னா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறான். தமிழ்நாட்டுக்காரன்னு சொன்னா வந்து அவன் நம்ம மொழி, அதாவது அவர்களுக்குன்னு ஒரு மொழியா, தேசிய மொழியா, எது ஹிந்தி, இதை எதிர்த்து போராடுறான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெறிய அவர்கள்தான் ஒரு நாட்டிற்கு ஒரு மாநிலத்துக்கு எதிரான வெறியை தூண்டக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கனிமொழி அம்மா, அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க. வந்து அவங்க இன்னும் பேச தெரியாது, அதாவது இந்தியில அவங்க பதில் சொல்ல முடியாதனால அவங்கள பார்த்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் ஆளு அவங்க வந்து கேட்டிருக்கக்கூடிய காவல்துறை கேள்வி, இந்து தெரியாததால் நீ இந்தியனாங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இப்படி கேட்கக்கூடிய ஒரு மனோநிலை எங்கிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு தெரியும். ஆனா அந்த ஆதிக்க மனப்பான்மை அப்படி வந்து இறங்கி இருக்கு, ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு வந்து இறங்கி இருக்கு. இதோட இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராமநாதபுரத்துல அந்த பாம்பன் துறை அந்த இடத்துல நம்முடைய மீனவர்கள் போகும் பொழுது இதுவரை நடந்துராத செய்தி. 2 ஆண்டுகளுக்கு முன்னால நான் இதை நினைவூட்டுகிறேன். எப்படின்னு சொன்னா வந்து, இதுவரை நம்முடைய மீன்பிடி படகுகள் போகும் பொழுது இலங்கை மீனவர்கள் சுற்றிருக்கிறார்கள் என்பதை படித்திருக்கிறோம். ஆனால் இந்திய மீனவர்கள், குறிப்பாக அவர்கள் வந்து தமிழக மீனவர்கள், இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. என்ன பாலிடிக்ஸ்னா, கேரளாவிலிருந்து மீனவர்கள் போடும்போது அந்த இத்தாலியக்காரங்க சுட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லா வட இந்தியாவிலையும் என்ன போடுவாங்கன்னா, கோடி மீடியாவில் இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடுன்னு போடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து போறாங்கன்னா இந்திய மீனவர்கள்னு போட மாட்டாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள்னு போடுவாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் போகும் பொழுது அங்க நம்முடைய எல்லை, அதாவது ரோந்து படம் இருக்க, அது நம்ம மீனவர்கள் மீது சுட்டிருக்கு. அவங்க இதுதான் வந்து இதுவரை நடக்காத செய்தி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்திய எதிர்க்கக்கூடியவர்கள் இந்தியில பேசாததுனால அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு ஒரு செய்தியை வந்து நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்ப இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்க, இது நீங்க 2-3, அதாவது 2-3 இல்ல, சில ஒரு 10-15 ஆண்டுகளாகவே நம்ம இங்க தமிழ்நாட்டுல
ஓடக்கூடிய ரயில்களுக்கு பேர் என்னங்க? வடக்கிருந்து வரக்கூடிய ரயில், காசியிலிருந்து வரக்கூடிய ஒரு ரயில்னு சொன்னா அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுட்டு போங்கப்பா. நீங்க வந்து எல்லா மொழிக்கும் சமம்னு கொடுக்குறீங்க, அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அதனால வந்து அது நீங்க பீகார்ல வச்சாலும் சரிதான், அல்லது ராஜஸ்தானில வச்சாலும் சரிதான். ஆனால் தமிழ்நாட்டிலே ஆரம்பித்து தமிழ்நாட்டிலேயே முடிவடையக்கூடிய, சென்னையிலே ஆரம்பித்து கன்னியாகுமரியும் தூத்துக்குடியும் திருநெல்வேலிக்கும் போகக்கூடிய ரயிலுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? வந்து துரந்த் ரயில் வைக்கிறீங்க, வந்தே மாதரம்னு வைக்கிறீங்க, தேஜாஸ்னு வைக்கிறீங்க. அப்புறம் இது போன்ற ரயில்களுடைய பேரை வச்சுக்கிட்டு அது மூலமாக இந்தி திணிப்பை இது பண்றீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது எந்த திட்டத்திற்கும் அது வாயிலே நுழையாதுங்க. வந்து பிமால் யோஜனாங்க, பிரதான் மந்திரி திட்டம், அந்த திட்டம் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட வைத்த திட்டங்கள் அனைத்துக்கும் பெயர் நீங்க வந்து இந்தியில தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் இப்போ கடைசியில வந்த விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில வந்து அவங்க நமக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஏத்துக்கிடலைங்கிறதுல. இன்றைக்கு சிபிசியில இந்த பாடத்து திட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹிந்தியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இன்றைக்கு திணிக்கக்கூடிய விஷயமாக அவர்கள் பாடத்திட்டத்துல கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு கல்வியாளர்கள் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, தொடர்ந்து இவர்கள், நான் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறேன், இவர் ஐயா ஏற்கனவே இந்தியா நல்ல இது பண்றாங்க, இது என்னுடைய வட இந்திய தொழிலாளியுடன், என் வட இந்திய விவசாயிகளுடன் நான் பேசுவதற்காக, தொழிலாளிக்கு தொழிலாளி, விவசாயிக்கு விவசாயி பேசுவதற்காக நாங்கள் பயன்படுத்துகிற மொழி. ஆனால் நீ உன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக இந்தியாவில ஏற்கனவே பிகாரி மொழி, மதக தேசத்துல உள்ள மொழி, ராஜஸ்தானி மொழி, குஜராத்தி மொழி, எல்லா மொழியையும் அழித்து விட்டு அதுபோல தமிழையும் நீ அழிக்க முயற்சி செய்வாய். ஆனால் அதற்குத்தான் நாங்கள் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அது தொடர்ந்து இருக்கும். நாங்கள் எங்களுடைய காலம் முடிந்தோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். 100 ஆண்டுகளாக 1938 இருந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்கும், இன்னும் எதிர்காலத்திலும் நடக்கும். நீங்க வட இந்தியாவிற்கு போனீர்கள்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உங்களுடைய தாய்மொழி என்னவென்று கேட்டு பாருங்கள். எல்லாருமே ஹிந்தின்னு சொல்லுவார்கள். அது ராஜஸ்தானியா இருக்கட்டும், பஞ்சாபியாக இருக்கட்டும், ஹரியானவியாக இருக்கட்டும், அல்ல உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஹிமாச்சல் பிரதேஷ் வரை ஒரே காவி நிறத்தை பூசிவிட்டார்கள், மத்திய பிரதேஷ் உட்பட. ஆனால் கொஞ்சம் ஆழமாக நீங்க சிந்தித்து பாருங்கள். குஜராத்தோடைய ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. மத்திய பிரதேசத்துடைய ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. பீகாருடைய ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. உத்தரப்பிரதேசத்துடைய ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. ராஜஸ்தானின் ஸ்டேட் லாங்குவேஜ் என்ன? ஹிந்தி. ஆனால் இந்த ஹிந்தி என்கிற மொழிக்கான ஒரு ஸ்டேட்டை எடுத்து காட்டுங்க. இங்கேதான் சார் ஹிந்தி பிறந்தது, இங்கேதான் ஹிந்திக்காரர்கள், ஹிந்தி மொழியை பேசக்கூடிய நபர்கள் இருந்தார்கள். சரி, அதெல்லாம் விட்டுருங்க. ஹிந்திக்கான லிட்ரேச்சர் இருக்கா? ஒரு புத்தகத்தை எடுத்து காட்டுங்க. ராமாயணம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஹனுமான் சாலிசா எந்த மொழியில் எழுதப்பட்டது? பிரிஜ் பாஷாவில், கடி போலியில். சம்ஸ்கிருதம் கூட கிடையாது. அப்போ ஹிந்தியோடைய அந்த பிறப்பை நீங்க பார்த்தீர்கள்னா வெறும் 200 ஆண்டுகள், அவ்வளவுதான். ஜஸ்ட் 200 years ஓல்டு ஹிந்தி. ஒரு சிறிய பட்டியலை மட்டும் எடுத்து காட்டுகிறேன், கேளுங்கள் கவனமாக. ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு, இதெல்லாம் விட்டுலாம். நம்ம வட இந்தியாவிற்கே வந்துருங்க. பீகார்ல மகதி, பக்ரித் மற்றும் போஜ்பூரி. ஆனால் அங்களுடைய மக்கள் ஹிந்தி. மக்கள் போஜ்பூரி பீகாரில் தான் பேசுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க. சத்தீஸ்கடி அங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ். குஜராத்ல குஜராத்தி இருக்கு, பட் ஹிந்தி இஸ் தேர் ஸ்டேட் லாங்குவேஜ். ஹரியானாவில் ஹரியானவி இருக்கு, பட் ஹிந்தி இஸ் தேர் ஸ்டேட் லாங்குவேஜ். ஜார்க்கண்டில் சந்தலி என்கிற ஒரு மிக அழகான ஒரு மொழி, பட் ஹிந்தி இஸ் தேர் ஸ்டேட் லாங்குவேஜ். மத்திய பிரதேசத்தை பாருங்கள், பிராகிருத் இருக்கு, புந்தேலி இருக்கு, புந்தேல்கண்ட், புந்தேலி மத்திய பிரதேஷ், மகதி இருக்கு, பட் ஹிந்தி இஸ் ஸ்டேட் லாங்குவேஜ். இதே போன்று பஞ்சாபை எடுத்துக்கொள்ளுங்கள். பஞ்சாபி பியூட்டிஃபுல் லிட்ரேச்சர், பியூட்டிஃபுல் லாங்குவேஜ், பட் ஹிந்தி. ராஜஸ்தான் மார்வாடி, ராஜஸ்தானி என்கிற ஒரு மொழி, பட் ஹிந்தி. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருமே மை மதர் டங் இஸ் ஹிந்தி, பட் இட் இஸ் நாட் த ஃபேக்ட்.
உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதிக் பிராகிருத், கடிபோலி, போஜ்பூரி, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மொழிகள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு ரீசெண்ட் சர்வேவில் 20,000க்கும் மேற்பட்ட டயலாக்ஸ் இந்தியாவில் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை இருக்கு என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாடு, சதன் இந்தியா, இன்னைக்கு நீங்க எடுத்துக்காட்டக்கூடிய அந்த தமிழர் என்கிற அந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது? உங்களுடைய மொழி வழியாக. அந்த கலாச்சாரத்தை எப்படி நீங்க காப்பாற்றி வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய மொழியின் காரணமாக. உங்களுடைய உணவு பழக்கம், அதுவும் இந்த மொழியின் காரணமாக. நீங்க சாப்பிடக்கூடிய இட்லி இந்தோனேஷியாவில இருந்து வந்தது. நீங்க சாப்பிடக்கூடிய சாம்பார் ஸ்வராஷ்டிரா இருந்து வந்தது. ஆனால் அது தமிழ் கலாச்சாரத்திற்கு உள்ள வந்து கூட அது தமிழ் போர்வையில் தான் இருக்கிறது ஒழிய இந்தோனேஷியாவுடைய அடையாளமோ ஸ்வராஷ்டிராவுடைய அடையாளமோ அது கிடையாது. காரணம், அது தமிழ் பேசக்கூடிய மொழி, தமிழ் பேசக்கூடிய பண்பாடு, தமிழ் பேசக்கூடிய கலாச்சாரத்திற்குள் உள்ள இறங்கிருச்சு. This is what language can do. This is what a language can teach you. இதை எத்தனை நபர்கள் ஹிந்திக்கு எதிரான நபர் நான் கிடையாது. என்னுடைய மகளே ஹிந்தி தான் பேசிட்டு, நான் படித்தது எல்லாமே ஹிந்தியில தான். ஆனால் ஸ்பூன் ஃபீடிங் யாருமே சொல்லல. என்னை கட்டாயப்படுத்தி நீ ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லல. என்னுடைய தகப்பனார் அந்த காலகட்டத்திலே டியூட்டர் வைத்து எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு அந்த தமிழ் எனக்கு உதவுகிறது. ஆனால் அந்த தமிழை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம் படிக்கிறேன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எனக்கு விருப்பம் இருக்கு, என்னோட பெற்றோர்களுக்கு விருப்பம் இருக்கு, நிச்சயமாக நான் படிக்கணும். அதில் தவறு கிடையாது. ஹிந்தி திணிப்பு கட்டாயப்படுத்தி நீ இதை படிச்சா மட்டும்தான் நான் இந்தியர், கனிமொழி அவர்களுக்கு கூறியபடி ஹிந்தி தெரியல நீங்க இந்தியர் தானா என்கிறது கேள்வி. திஸ் இஸ் டிஃபேமிங் சம்படி. அண்ட் இந்த உணர்வு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல கிளம்பி இருக்கு, ஆந்திராவில் கிளம்பி இருக்கு, கர்நாடகாவில் கிளம்பி இருக்கு, மிக முக்கியமாக கேரளாவில் கிளம்பி இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் ஹிந்தி ஆக்செப்ட் செய்து ஏதோ ரொம்ப பெரிய லாபம் எல்லாம் கிடைத்ததாக நினைத்தார்கள். இன்னைக்கு கேரளாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பாருங்கள். 12ஆம் வகுப்பு தாண்டி எத்தனை பேர் கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட்டை செய்தார்கள், கிராஜுவேட் ஆக இருக்கிறார்கள், கணக்கு போட்டு பாருங்க. உலகத்திலேயே கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட், அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், அமெரிக்காவை விட அதிகமான கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் தமிழ்நாட்டில் மட்டும்தான். Go and search on Google, internet. The so-called Hindi education, Hindi philosophy is just 200 years old. And Tamil, the world's longest living language. Sanskrit is not living language. The world's longest, the oldest living language is Tamil. How many people understand? I don't know. ஒரு செய்தி, சங்கராச்சாரியர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ். சங்கராச்சாரியர் வள்ளலார்கிட்ட சொன்னாராம், அதாவது உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம்னு சொன்னார். அப்ப சங்கராச்சாரியருக்கு வள்ளலார் சொன்னாராம், இருக்கலாம், ஆனா உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தந்தை மொழி தமிழ்னாராம். அப்போ அந்த பதில் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரே அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ அதனால நம்ம தோழர் சொன்னது போல நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எல்லாம் மக்கள் பேசக்கூடிய மொழிகள். ஆனால் ஒரு பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேசத்தில் உள்ள அந்த மக்களுடைய உணர்வை அழிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் அந்த அங்குள்ள நூலகங்களை தீ வையுங்கள், அந்த மொழியை அழியுங்கள்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்முடைய இந்த தமிழ் மொழியை அழிப்பதற்கு அதாவது இன்பிட்வீன், அதாவது அந்த மொழிக்குள்ள கூடி வந்தாலும் சரி, வெளியிருந்து ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்தாலும் சரி, இதை தமிழர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற வகையிலே இந்த உரையாடலை நாம் முடித்துக் கொள்ளலாம். பல பேர் தமிழை யாரும் அழிக்க முடியாதெல்லாம் கூறுவார்கள். எக்ஸாம்பிள் வட இந்தியாவை நம்ம எடுத்து காட்டிட்டோம். இருக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட போய் கேளுங்க, தாய்மொழி என்னன்னா ஹிந்தியை தாண்டி சொல்ல முடியாது. யாருமே போஜ்பூரி, அவதி, கடிபோலி, நாம விழிப்புணர்வோடு இருக்கிறேன்னா அழிஞ்சிரும். எஸ், அதுதான் முக்கியம் இன்றைக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.